ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் ஒன்று சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும். அதே டைமில் வந்து நீங்கள் ஹை குவாலிட்டியில், அதாவது அதோட அவுட்புட் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் சைஸும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணினாவே இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மெயின் மெனு கொடுத்துருப்பாங்க. இந்த மெயின் மெனுல பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து சேவ் பண்றது, நியூ ஃபைல் ஓபன் பண்றது எல்லாமே இருக்கும். சீக்வன்ஸ் வந்து நீங்க ஃபைல் வந்து எந்த மாதிரி சீக்வன்ஸ்ல ரெண்டரிங் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து நீங்க ரொம்பவுமே கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான நான் சொல்ற சில ஸ்டெப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஈஸியா உங்களோட அவுட்புட் வந்து எடுத்துடலாம். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஃபர்தரா அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபைல் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபைல்ல நியூ ப்ராஜெக்ட், அதாவது ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா Ctrl+Alt+N இதை கிளிக் பண்ணனவே நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ண கேட்கும். இதுல வந்து அன்டைட்டில் இருக்குது. நான் வந்து டெஸ்ட் ஃபைல் 1 அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபைல் லொகேஷன் எல்லாம் எங்க சேவ் ஆகும்னா இங்க பாருங்க, சி டிரைவ்ல டாக்குமெண்ட் ஃபைல்ல ப்ரீமியர்ல தான் வந்து சேவ் ஆகும். இந்த ஃபைல் வந்து சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது எல்லாமே எதுவுமே வேண்டாம், நீங்க எதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா கேப்சர் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா டிவி இருக்கு, அதுக்கப்புறம் ஹெச்டிவி இருக்கு. இதுல வந்து டிவியை வச்சு ஒர்க் பண்ணுங்க. ஹெச்டிவி வந்து நம்ம ஃபைனல் அவுட்புட்ல வந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ். இது வந்து டைம் லைன் சொல்லுவாங்க. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா டூல்ஸ். இது வந்து எஃபெக்ட் கண்ட்ரோல். வீடியோ கிளிப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ல வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது லென்த் வித் பொசிஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம டைம் லைன்ல இருக்கிற ஃபைல் வந்து ரன் ஆகும் போது இங்க வியூ ஆகும். ஒரு ப்ரிவியூ பாக்குற மாதிரி தான். இந்த இடத்துல ப்ராஜெக்ட் ஃபைல் அப்படிங்கிறது வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ் எல்லாமே. இது இல்லாம இங்க பாருங்க எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இது வந்து டிஃபால்ட்டாவே இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ், ஆடியோ டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ், கலர் கரெக்ஷன், டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கிளிப்புக்கு. அது இல்லாம இங்க பாருங்க ஆடியோ மிக்சர்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும்னா நம்ம ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் அது வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் விண்டோல பாத்தீங்கன்னா இம்போர்ட் மீடியா டு ஸ்டார்ட் இருக்கு பாத்தீங்களா? இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு உங்க ப்ராஜெக்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் இம்போர்ட் பண்றேன். இப்ப பாருங்க ஃபைல் வந்து இம்போர்ட் ஆயிருச்சு. இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து ஃபுல் ஹெச்டி, அதாவது 1080 பிக்சல் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஹைட் அண்ட் வித் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் மேல பாத்தீங்கன்னா கர்சரை வச்சாலே போதும், அது வந்து எவ்வளவு சைஸ் அப்படின்னு காட்டுறீங்க பாருங்க. 1080 பிக்சல்ல தான் வந்து இருக்குது. 1920 × 1080 பிக்சல் இருக்குது. ஓகே, இது வந்து நம்மளோட கரெக்டான ஃபுல் ஹெச்டி சைஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபுல் ஹெச்டி சைஸ் இல்லைன்னாலும் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு 1080 பிக்சல்ல இமேஜை டிராக் பண்ணி கொண்டு வந்து, எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இமேஜோட சைஸ் பார்க்கலாம். இந்த இமேஜ் பாருங்க 4K ரெசல்யூஷன்ல இருக்கு. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரே ரேஷியோ தான். இப்ப சப்போஸ் நீங்க இந்த இமேஜை டிராக் பண்ணி கொண்டு வந்து ஒன்ஸ் நீங்க இதுல இம்போர்ட் பண்ணிருங்க. இப்ப டிராக் பண்ணி போட்டனவே பாருங்க 4K ரெசல்யூஷனுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காவே செட் ஆயிரும். இன்கேஸ் நீங்க இதை போடாம நீங்க நார்மலா இந்த வீடியோ தூக்கி போட்டீங்கன்னா ஹெச்டி சைஸுக்கு பாத்தீங்கன்னா அது இம்போர்ட் ஆயிரும். இந்த சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன்லயே இருக்கணுமா இல்ல ஃபுல் ஹெச்டிக்கு வேணுமாங்கிறது. ஏன்னா வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 1080. இப்போ வந்து சேஞ்ச் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா 1080 பிக்சலுக்கு வந்து இது சேஞ்ச் ஆயிரும். கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங் கொடுத்தீங்கன்னா நார்மலா 4K செட்டிங்கே வந்து இது ஃபுல்லா செட் ஆயிரும். இப்போ வந்து சேஞ்ச் செட்டிங் கொடுத்துறேன். ஃபுல் ஹெச்டி செட்டிங்ஸ் வந்து செட் ஆயிருச்சு. இப்போ டைம் லைன்ல தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். கீபோர்ட்ல பிளஸ் மைனஸ், அதாவது ஸ்பேஸ் பாருக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, அது பிளஸ் மைனஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம டைம் லைனை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கலாம். இது வீடியோ கிளிப், ஆடியோ இல்லங்கிறதுனால வீடியோ கிளிப்ல மட்டும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க V1 V2 V3 இருக்கு. அதுக்கு கீழே A1 A2 A3 இருக்கு. இது A1 A2 எல்லாம் ஆடியோ, V1 V2 எல்லாம் வீடியோ. இங்க வீடியோ மட்டும்தான் இருக்கிறதுனால வீடியோ வந்திருக்கு. சப்போஸ் நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ ஜாயிண்டா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து ரெண்டுமே வந்திருக்கும். இப்போ இன்னொரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லயே பாருங்க அந்த ஃபுட்டேஜ் ஐகான்லயே வந்து ஆடியோ சிம்பிள் காட்டியிருக்காங்க, வீடியோ சிம்பிள் காட்டியிருக்காங்க. இப்போ இதை டிராக் பண்ணி மூவ் பண்றேன். ஆக்சுவலா டிராக் பண்ணும்போது ரெண்டு செக்மெண்டா பிரியுது பாத்தீங்களா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது வீடியோ, கீழே இருக்கிறது வந்து ஆடியோ. அந்த செக்ஷன்லயே காட்டியிருப்பாங்க. நீங்க இந்த பழைய வீடியோ மேலேயே ஓவர் ரைட் பண்ணாலும் அந்த வீடியோ கட் ஆயிரும். அதனால மேக்சிமம் அந்த வீடியோல இருந்து தள்ளியே வச்சுக்கோங்க.
இப்போ நான் பின்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது வந்து நல்லா பெருசா தெரியும் அப்படின்னா A1 இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ராக்கை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க நல்லா பெருசாயிரும். அதே மாதிரி வீடியோவும் அந்த இமேஜோட தெரியணும்னா இந்த V1 வந்து இங்க அந்த எம்டி ஸ்பேஸ்ல வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே அது வந்து பிக்சரோட வந்து டைம் லைன் வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரியும். இப்போ நான் ப்ளே பண்றேன். மழை தட்டி எடுக்குது பாத்தீங்களா, இது வந்து ஆடியோ இங்க மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப ஆடியோலயே பாத்தீங்கன்னா கட் பண்ணி ஜாயின் பண்றது எப்படி அப்படின்னு பாக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது, ஆடியோ கேப். இது பார்த்தாலே தெரியும், அதாவது வேவ் வந்து இல்லாம இருக்கு பாத்தீங்களா. இந்த ஆடியோ இந்த கேப் எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கி வீசிட்டு பேக்ல இருக்கிற ஃப்ரண்ட்ல இருக்கிறதோட ஜாயின் பண்றதுதான். இது வந்து இங்க முடியுது அந்த வாய்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு சி பிரஸ் பண்ணுங்க, கட் டூல். இங்க பாத்தீங்கன்னா டூல்ஸ்லயும் இந்த டூல் வந்து செலக்ட் ஆகும். இது வந்து ரேசர் டூல்னு சொல்லுவாங்க. இந்த டூலோட ஐகான் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. நார்மலா வெளியே வைக்கும் போது அப்படி இருக்கும். அதுவே லே அவுட் பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் காட்டும், அந்த இடத்துல கட் ஆகும்னு அர்த்தம். இப்போ எனக்கு இந்த டைம் லைன்ல கொண்டு வரணும் அப்படின்னா அந்த டைம் லைன்ல வச்சு ஒரு கிளிக் பண்ணா போதும். இந்த ரெண்டு கிளிப்பு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டு விழுந்துரும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு கட்டு விழுந்து. ஆக்சுவலா இந்த லைன் வச்சுதான் கட் பண்ணணும்னு கிடையாது, லைன் இல்லாம கூட நீங்க கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கிளிப் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து வேண்டாத கிளிப் தான். இந்த கிளிப்பை நீங்க செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளிப் வந்து டெலிட் ஆயிரும். டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி இருக்க இந்த கிளிப்பை பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க இந்த கிளிப்போட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நீங்க ஒன்னே ஒன்னு நோட் பண்ணணும். இங்க டைமுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, ஒரு மேக்னெட்டிக் சிம்பிள் மாதிரி இருக்குதுல்ல, இது வந்து ஸ்னாப்னு சொல்லுவாங்க. ஆஃப் பண்ணி இருக்கும் போது நீங்க டிராக் பண்ணி போடாதீங்க, ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து இழுக்கும் போது கரெக்டா அந்த கிளிப்போட எண்ட்ல போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படின்னா கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்க இதை ஆஃப் பண்ணிட்டு போட்டீங்கன்னா அந்த முன்னாடி இருக்க ஃபுட்டேஜ் மேலேயே ஓவர் ரைட் ஆகும். இந்த ஒரு ஜாயிண்ட் ஆயிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, அதனால ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவலா ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலா நம்ம மூவ் பண்ணும்போது வி பிரஸ் பண்ணிக்கங்க. அதாவது இந்த மூவ் டூல் செலக்ஷன் டூல் இருக்கு பாத்தீங்களா, செலக்ஷன் டூல்ல இதை கிளிக் பண்ணி நீங்க டெலிட் பண்ணிட்டு போடணும் கூட அவசியம் கிடையாது. இதை நான் ட்ராக் பண்ணேன்னா இந்த ஃபுட்டேஜ் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க ஒரு கிளிக்கு, இங்க ஒரு கிளிக்கு, வி பிரஸ் பண்ணிக்கங்க. இது பண்ணிட்டேன். அடுத்த கிளிக் பாருங்க, சி பிரஸ் பண்ணி இது இது, அதுக்கப்புறம் வி பிரஸ் பண்ணி இதை ட்ராக் பண்ணி இங்க இதை கட் பண்ற. சி பிரஸ் பண்ணி இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, வி பிரஸ் பண்ணா டைரக்டா. இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை ஒன்ன கிளிக் பண்ணும்போது இது மட்டும் தான் வரும், இதை கிளிக் பண்ணா இதுதான் வரும். ஓகேவா, இந்த இடத்துல எனக்கு இது ரெண்டுமே அட் அ டைம்ல வரணும்னா ஏ பிரஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க இந்த டூல், அதாவது வி டூலுக்கு அப்புறம் ஏ டூல், ட்ராக் செலக்ஷன் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது. அதாவது இதை ஒன்ன கிளிக் பண்ணீங்கன்னா எவ்வளவு கட் பண்ணியிருந்தாலும் பின்னாடி இருக்க எல்லாமே வந்து சேர்ந்து வரும். ஸ்னாப் கொடுத்தனால அந்த ஒரு ஜர்க் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ இந்த கர்சரோட ஏரியா டபுள் ஏரோ வந்திருக்கு. செலக்ஷன் டூலுக்கு வி பிரஸ் பண்ணீங்கன்னா நார்மல் சிங்கிள் ஏரோ போயிடும். நார்மலா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபுட்டேஜுக்கு மேல வைக்கணும்னா ஜஸ்ட் நீங்க மேல டிராக் பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் பிளே ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஒரு இமேஜ் நீங்க வைக்கணும்னாலும் கூட இந்த இமேஜ் அதுக்கு மேல நீங்க வச்சுக்கலாம். எவ்வளவு லேயருக்கு மேல ஆனாலும் நீங்க வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டேஜ் டு இன்னொரு ஃபுட்டேஜ் சேஞ்ச் ஆகும் போது பாருங்க, அந்த ஸ்டக் ஆகுது பாத்தீங்களா, ரெண்டு இடையில வந்து ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி கொடுக்கறதுன்னா, இங்க ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்றதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ப்ரீசெட். இங்க பாருங்க, வீடியோ எஃபெக்ட்ஸ், வீடியோ டிரான்சிஷன், அதுக்கப்புறம் ஆடியோ எஃபெக்ட்ஸ், ஆடியோ டிரான்சிஷன். இதுல வந்து ஒன்னொன்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கிராஸ் டிசால்வ்னு சொல்லுவாங்க. இதை டிராக் பண்ணி கொண்டு வந்து இப்போ இந்த ரெண்டு ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஃபுட்டேஜுக்கு சென்டர்ல போட்டுருங்க. ரெண்டு ஃபுட்டேஜ் சென்டர்ல போட்டாலே இங்க பாருங்க குட்டி பாக்ஸ் மாதிரி வந்திருக்கா, இதுதான் வந்து கிராஸ் டிசால்வ். சப்போஸ் கிராஸ் டிசால்வ் இல்லாம வேற ஏதாச்சும் போடலாம். ஸ்லைடுன்னு இருக்கு, இந்த ஸ்லைடை வந்து சென்டர் ஸ்பிளிட், இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ஃபுட்டேஜ் ரெண்டுக்கு போட்டுக்கிறேன். இப்போ நான் பிளே பண்றேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. மழை தட்டி எடுத்து பாத்தீங்களா, நாங்க வந்து ரெண்டு ஃபுட்டேஜ் ஜாயிண்ட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ ரெண்டு மிக்ஸ் ஆகி வந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த ஆடியோ வேண்டாம், வேற ஆடியோ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆடியோ வந்து அன்லிங்க் பண்ணணும். அப்பதான் வந்து ஆடியோவை ரீப்ளேஸ் பண்ண முடியும். லிங்கா இருக்கிறத ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, அன்லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ பாருங்க, இது தனியா வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு ஆடியோ வேண்டாட்டி கூட ஆடியோவை நான் டெலிட் பண்ணிக்கலாம். இப்ப வெளியிருந்து ஏதாச்சும் ஒரு ஆடியோ நான் உள்ள இம்போர்ட் பண்றேன்னா இங்க பாருங்க, இதே ப்ராஜெக்ட் ஃபைலையே டபுள் கிளிக் பண்ணுங்க, உங்களோட ஆடியோ வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து இந்த ஆடியோ வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஆடியோ வந்து கீழே டிராக் பண்ணுங்க.
இப்போ வந்து வீடியோ இதுல வராது, ஆடியோக்குள்ள தான் வரும். நீங்க எந்த ட்ராக்ல வேணாலும் போட்டுக்கலாம். நான் இந்த ட்ராக்ல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போயிடலாம் பாத்தீங்களா, அதுக்கு அடுத்தது வந்து ஆடியோ பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆடியோவையும் வந்து நீங்க தனித்தனியா கட் பண்ணிக்கலாம். இப்போ அன்லிங்க்ல இருக்கிறதுனால நீங்க கட் பண்ணும்போது ஆடியோ தனியா வீடியோ தனியா தான் கட் ஆகும், ரெண்டும் சேர்ந்து கட் ஆகாது. லிங்க்ல இருந்தா மட்டும்தான் வந்து ஒட்டுக்கா கட் ஆகும். இப்ப லிங்க் எல்லாம் ஓகே, வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடா பிளே ஆகும் தெரியுங்களா. இப்போ நார்மலா வந்து வீடியோ பிளே ஆகுது, கொஞ்சம் ஸ்பீடா பிளே ஆகணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஃபுட்டேஜை நான் தள்ளி வச்சுறேன் பாருங்க, ஸ்லோவா இதாகுதுங்களா. ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ஸ்பீட் டூரேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இங்க ஸ்பீட் இருக்கும். இந்த ஸ்பீடு 100ங்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறது. இப்போ நான் வந்து ஒரு 500, ஆக்சுவலா 500 எல்லாம் வைக்கணும் இல்ல, ரொம்ப ஸ்பீட் ஆகும். நான் சும்மா ஒரு 500 வச்சு என்டர் மட்டும் அடிக்கிறேன். இங்க பாருங்க, அவ்வளவு பெரிய ஃபுட்டேஜை வந்து கம்ப்ரஸ் பண்ணிருச்சு, ரொம்ப சின்னதாக்கிருச்சு. இப்போ நான் ப்ளே பண்றேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு ஸ்பீட்ல ஆகுது பாத்தீங்களா. இதுதான் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்றது. இல்ல எனக்கு ஒரு சின்ன கிளிப்பை வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப நேரம் கொண்டு போகணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஃபுட்டேஜை இங்க பாருங்க, இவ்வளவு மெதுவா போதா, ரொம்ப ஸ்லோ மோஷன்ல கொண்டு வரணும்னா அதே கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி அதே ஸ்பீட் அண்ட் டூரேஷன்ல போய் பிளஸ்ல போட்டோம் பாத்தீங்களா, இதை வந்து கம்மி பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஒரு 50 வைக்கிறேன் பாருங்க, இவ்வளவு லென்த் வந்துருச்சா, 50% ஸ்லோ ஆகும். ரொம்ப ஸ்லோ மோஷன்ல வந்து வீடியோ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பீட் டூரேஷனை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது வருது, இந்த மெத்தட் தான். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா கடைசியா பாருங்க, டெக்ஸ்ட் டீங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபுட்டேஜ்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காவே வந்து டெக்ஸ்ட் டூல் வந்து செலக்ட் ஆகும். இங்க டெக்ஸ்ட் டூல் செலக்ட் ஆனாலே அந்த டெக்ஸ்ட் டூலோட கண்ட்ரோல் எல்லாமே பாத்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல்ல வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, ஆக்சுவலா எஃபெக்ட் கண்ட்ரோல் வந்து நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கும், ஈஸியா புரியுங்கிறதுனால தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லாம இப்ப சொல்றேன். இப்ப பாருங்க, டெக்ஸ்ட் டூல் வந்து கிளிக் பண்ணனவே இங்க டெக்ஸ்ட் டூல் வந்து ஆட் ஆயிருச்சு. இதை வந்து நீங்க ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுங்க. இங்க பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை வந்து பொசிஷன் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல பெருசு பண்ணோம்னா இங்க பாருங்க ஸ்கேல் இருக்கு. இது வந்து ஓவராலா ஃபுட்டேஜ் ஆகட்டும் இந்த ஆப்ஜெக்ட் ஆகட்டும் மூவ் பண்றது. இதை டெக்ஸ்ட்டை மட்டும் எனக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த டெக்ஸ்டோட ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க டெக்ஸ்ட், இதை வந்து இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்க, கீழே வந்துடும். இதுல டெக்ஸ்டோட ஸ்டைல சேஞ்ச் பண்ணாலும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டைல் இருக்கு, உங்களோட இதுல வந்து என்ன ஸ்டைல் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஃபாண்டோட சைஸ் பெருசு சின்னது பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க டபுள் லைன் கொண்டு வரனாலும் கூட இந்த மாதிரி டபுள் லைன் கொண்டு வந்துக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணாலும் கூட இந்த பர்டிகுலர் கலரை மட்டும் எடுத்துட்டு இங்க பாருங்க ஃபில் கலர் கொடுத்துருக்காங்க. ஃபில் கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து அவுட்டர் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு அவுட்டர் ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணிட்டு நீங்க ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்களா அவுட்டர் ஸ்ட்ரோக் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நம்மளோட இஷ்டத்துக்கு நீங்க என்ன கலர்ல வேணாலும் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்டுக்கு வந்து நார்மலா வந்து டிரான்சிஷன் அனிமேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் இதை ப்ளே பண்ற பாருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சடனா வியூ ஆகுது, அதே மாதிரி க்ளோஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா சடனா க்ளோஸ் ஆகுது. எனக்கு இந்த மாதிரி இல்லாம ஸ்மூத்தா வரணும் அப்படின்னா இதே டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்ல நான் கிராஸ் டிசால்வ் முன்னாடி போட்டுக்கிறேன், அதே மாதிரி பின்னாடி போட்டுக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்றேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. நல்லா ஸ்மூத்தா டெக்ஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் டெக்ஸ்ட்டுன்னு கிடையாது, இமேஜ் வீடியோ எல்லாத்துக்குமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லா இருக்கும். எல்லாமே முடிச்சாச்சு, ஃபைனல் அவுட்புட் எடுக்கணும். ஃபைனல் அவுட்புட் எடுக்கணும்னா மேல இருக்கிறத பாருங்க, ஒரு ரெட் கலர் எல்லோ கலர் லைன் வரும். இந்த லைன் வந்து பியூர் கிரீன் கலர்ல இருந்தா மட்டும்தான் அவுட்புட் எடுக்கணும். அந்த கிரீன் கலர் எப்படி கொண்டு வரதுன்னா மெயின் மெனுல சீக்வன்ஸ் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து ரெண்டர் இன்டு அவுட்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க எவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கோ அத்தனை ஃபுட்டேஜுமே வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்லோவாலாம் இருக்காது. ஃபுல்லா ரெண்டர் ஆனாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த சைஸ் ஓகே. இதை மட்டும் ஃபைனல் அவுட்புட் எடுக்கணும்னா ஷார்ட்கட் கண்ட்ரோல் எம், அப்படி இல்லாட்டி ஃபைல்ல போய் எக்ஸ்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து மீடியான் இருக்கும். ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் எம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வீடியோ வந்து இங்க ப்ரிவியூ காட்டும். இதுல வந்து உங்க ஃபார்மேட் வைங்க. இங்க பாருங்க நிறைய ஃபார்மேட் கொடுப்பாங்க. ஆடியோ மட்டும் வேணும்னா MP3 யூஸ் பண்ணிக்கலாம், AVI நிறைய இருக்குது. நான் வந்து H.264 இந்த இதுதான் கொடுப்பேன்.
இதை வந்து எனேபிள் பண்ணிட்டு ப்ரீசெட் இருக்குது இதோட, அதாவது H.264 ப்ரீசெட். இதுல நிறைய கொடுத்துருக்காங்க, உங்களோட மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவுட்புட் ஃபைலு. இது வந்து கிளிக் பண்ணி உங்களோட அவுட்புட் பார்த்து வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஃபைனலா உங்களுக்கு குவாலிட்டி வேணும்னா இது கொடுத்துக்கலாம், ஹை குவாலிட்டி கொடுங்க. ரெண்டர் ஆகும்போது ப்ரிவியூ வேணும்னா இது கொடுங்க. ஓகேவா? கடைசியா கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், எக்ஸ்போர்ட் சக்சஸ்ஃபுல். இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் ஃபர்தரா அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.